வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான வர்த்தக உலகம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் தென் மாநில சிறு தொழில்கள் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஏ செல்வராஜ் அவர்கள். தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகள் மற்றும் மனித வளம் குறித்த வேலைவாய்ப்புகள் குறித்த உங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 42059292. வணக்கம் சார். வணக்கம். பல நிறுவனங்களுடைய தலைவர்களாகவும் ஆலோசகராகவும் சிறு தொழில் கூட்டமைப்பினுடைய தலைவர்களாகவும் பல்வேறு இடங்களில் பல பதவிகளை நீங்கள் வகித்துகிறீர்கள். இன்றைக்கும் அந்த பதவிகளில் இருக்கிறீர்கள். இந்திரா காந்தி பல்கலைக்கழகத்திலிருந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு அட்வைசரி போர்டு என்று சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை போன்ற ஒருவர்கிட்ட எங்களுடைய நேயர்களுக்கு விரிவான பதில்கள் நிறைய விஷயங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடரலாம். வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரை இந்த சிறு தொழில் முனைவோர் அப்படின்னு வரும்பொழுது எப்போவுமே அதில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் சமீபத்தில் இருக்கிறதாக படவில்லை. தென் மாவட்டங்களில் அதற்கான ஆர்வம் ஓரளவு இருக்கிறது. ஆனால் சென்னை போன்ற இடங்கள், பெருநகரங்களில் நேரடியாக வேலைவாய்ப்பைத்தான் பெரும்பாலும் விரும்புகிறார்களே தவிர நாங்கள் எதுக்கு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் இளைஞர்களிடையே மேலோங்கி நிற்கிறது. அதுக்கு பல்வேறு கால சூழல்கள். கடனை வாங்கி படிக்கிறாங்க, வங்கிகளில் கடன் வாங்கி படிக்கும் பொழுது கடனை உடனடியாக நாம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கூட அவர்களுக்கு வருகிறது. அதை விட பெற்றோர்கள் என்ன யோசிக்கிறாங்க, பிள்ளை இனிமேல் ஒரு தொழிலை பண்ணி கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணணுமா, எதுக்கு ஒரு இடத்துல வேலைக்கு போனான்னா 10 ரூபா குறைச்சலாக இருந்தாலும் 1ஆம் தேதியான சம்பளம் வந்துடாதா என்கிற எண்ணம் பெற்றோர்களுக்கு வருகிறது. பிள்ளைகளுடைய அந்த எண்ணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமலே பெற்றோர்கள் அவர்களை ஒரு வரையறைக்கு உட்படுத்த முயற்சிக்கிறார்கள். நீ இதுக்கு தான் போகணும், இப்படி போனேன்னா இப்படி சம்பளம் வரணும். அவர்களை சுற்றி உள்ள ஒரு சில நல்ல உதாரணங்கள் பல கெட்ட உதாரணங்களுக்கு கூட காரணமாகி விடுகின்றன. யாராவது ஒருத்தர் அவங்க பக்கத்தில் அமெரிக்காவுக்கோ ஜெர்மனிக்கோ போயிருப்பார். அதை வச்சு நீ அங்கே தான் போகணுன்னு இவங்க கட்டாயப்படுத்த முயற்சிப்பாங்க. ஆனால் இவர் தொழிலே வெற்றி பெற ஆர்வம் இயற்கையாகவே அவருக்கு இருந்திருக்கும். அந்த ஆர்வத்தை மேலும் ஊட்டவோ அல்லது வளர்க்கவோ வேண்டிய பெற்றோர்கள் அதை மறந்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற பாணியில் பெற்றோர்களே இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். கரெக்ட். வேலைவாய்ப்பு மாதிரி சேஃபான விஷயம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னும் நம்மளுடைய படித்தவர்களிடையே மேலோங்கி நிற்கிறது. படித்தவர்களுடைய இது மேலோங்கி இருக்கும் பொழுது படிக்காதவர்கள் எங்கே போவார்கள்? படிக்காதவங்க தொழில் பண்ணுறதா இருந்தால் நீ எதுக்கு இவ்வளோ படித்த, பேசாமல் 10ஆம் கிளாஸை முடிச்சுட்டு நீ தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம்ல, இது எதுக்கு காலேஜ் வரைக்கும் போய் எங்களை செலவழித்து கடன் உடனே வாங்கி படிக்க வச்சு என்று கேட்கக்கூடிய கிராமத்து மக்கள் இருக்கிறார்கள். படிப்பறிவு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது சிறு தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அது ஒரு வேக்யூம் என்று சொல்வார்கள், ஒரு மிகப்பெரிய வெற்றிடமாக இருக்கிறது. உங்களை போன்றது இந்த தொழில் முனைவோருக்கான ஆலோசனை வழங்குவோரிடம் கேட்டால், சார் எங்களுக்கு வேலைக்கு ஆள் இல்லை சார்னு சொல்கிறீங்க. ஆனால் தொலைபேசி அழைப்புகள் நமக்கு வருகிறது, சார் எனக்கு வேலையே இல்லை சார்னு வருது. ஒரு நிரப்பப்படாத இடைவெளி 2 பக்கமும் இருக்குது. இது இதனுடைய தொடர்ச்சியை நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதகமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இடைவெளியை குறைக்கக்கூடிய சக்திகள் உங்களை போன்றவர்களுக்கு உண்டு. அதனால் இன்றைக்கு சிறு தொழில் முனைவோருக்கான விஷயங்கள் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து நம்ம பேசலாம். முதல்ல சிறு தொழில் முனைவோருக்கான வேலைவாய்ப்புகள் எந்த மாதிரி இடங்களில், குறிப்பாக நம்ம சென்னையை கூட விட்டுலாம், கொஞ்சம் அதை தவிர்த்து ஒரு விழுப்புரம், மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, ராமநாதபுரம் இப்படி சற்றே ஓரளவு பின்தங்கிய மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களை கூட நம்ம குறிவைக்கலாம். ஏன்னால் அவர்களுக்கு தான் முதலாக நம்ம முன்னேற்றக்கூடிய, அவர்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். மற்றவர்களுக்கான வாய்ப்புகள் ஏற்கனவே வெளிவிட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் எங்கள் பிள்ளைய நாங்கள் மெட்ராஸுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினச்சோம், எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு. எனக்கிட்ட 20 லட்ச ரூபா பணம் இருக்குது, என் பிள்ளை பைலட்டாக படிக்கணும்னு போனார், ஆனால் யார்கிட்ட போய் கேட்குறது, எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியல என்று கவலைப்படக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் இன்னும் இருக்கிறார்கள். அது பைலட்டாக இருக்கட்டும் சரி, அவர்களுக்கு கலெக்டராக இருக்கட்டும் சரி, அவரை வழி கொண்டு வர வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. நான் ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சிறு தொழில் முனைவோருக்கான விஷயங்களை முதல்ல நம்ம பார்க்கலாம். சொல்லுங்கள். இப்போ இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்திய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு விவசாயம் சார்ந்த நாடு இந்திய நாடு. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிகபட்சமாக வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் என்று பார்த்தால் இன்றைக்கு சிறுதொழில்கள் தான். இன்றைக்கு சிறுதொழிலினுடைய வேலை வாய்ப்புகள் விவசாயத்தினுடைய வேலை வாய்ப்புக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு நம்ம நாட்டில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சிறுதொழில்களுக்கு வேலைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு இளைஞர்கள் மறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், இன்றைக்கு ஏதோ ஒரு மாயை. அது என்ன மாயைனா, இன்றைக்கு நான் படித்து விட்டேன், உடனே ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ள தொழில்களெல்லாம் நான் செல்ல வேண்டும்,
நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு நான் சென்றால் என்னுடைய பக்கத்தில் இருக்கவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்கார நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்னுடைய பிள்ளைகள் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை பெற்றோர்களுக்கு. ஆனால் உண்மையான நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கூட செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் பாதுகாப்பு இல்லை. இதே ஒரு சூழ்நிலைகள் மற்ற நாடுகளிலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த பெற்றோர்களுக்கும் சரி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கும் சரி, நான் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஒரு அறிவை மட்டும் நீங்கள் கொடுப்பதாக நினைக்கக்கூடாது. அவர்களுக்குரிய ஒரு நல்ல எண்ணங்களை வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பினையும் நாம், அதுதான் ஆங்கிலத்தில் வந்து ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள். ஆட்டிடியூட் என்பது என்னென்னா, அவர்களுடைய எண்ண வெளிப்பாடுகள் இந்த நாட்டை பற்றியும் இந்த சமுதாயத்தை பற்றியும் அவர்களுடைய வளமான எதிர்காலத்தை பற்றியும் எப்படி அவர்கள் சிந்திக்கிறார்கள். உடனடியாக எனக்கு நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கா, இல்லை நான் ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக நான் ஒரு தொழில் அதிபராக நான் ஆகக்கூடிய ஒரு திறமையையும் வளர்த்து கொண்டு நான் வேலைக்கு நின்று வேலை கற்பதை விட நான் ஒரு 100 பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்க எனக்கு திறமை இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது என்ற ஒரு உத்வேகத்தை நாம் இந்த சமுதாயத்தில் நாம் கொடுக்குறோமா, கல்வி நிறுவனங்கள் கொடுக்கிறதா, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சவால்கள். சரி, நம்ம இந்த குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். ஒரு தொலைபேசி அழைப்பு மறுபடியும் இணையலாம் நம்ம. ஹலோ, வணக்கம் வர்த்தக உலகம். ஹலோ 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 அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டது. நீங்கள் தொடரலாம் சார். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டால் நம்முடைய ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம், இதைத்தான் நான் வந்து அடிக்கடி நான் சொல்வேன். படித்தவர்கள் அத்துணை பேரும் வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம இந்த நாட்டில் உருவாக்கிட்டு இருக்கோம். இல்லை, இன்றைக்கு வந்து உலகம் பூரா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கா, வளர்ந்த நாடுகளாக அமெரிக்கா, சீன நாடு, ஈவன் பிரேசில், அதான் இப்போ எக்கானமியில் சொல்லுவாங்க பிரிக் எக்கானமின்னு சொல்லுவாங்க, பிரேசில், ரஷ்யா அண்ட் இந்தியா அண்ட் சைனா, பிரிக் எக்கானமின்னு சொல்லுவாங்க. இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா சிறுதொழில்கள் 90% மேலே சிறுதொழில்கள் தான் இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 90% சிறுதொழில்கள். இன்றைக்கு நம்முடைய சிறுதொழில்களுடைய ஒரு டெஃபினிஷன் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அங்கே சின்ன சின்ன நிறுவனங்கள் தான், பெரிய நிறுவனங்கள் குறைச்சலாக தான் இருக்கும். ஸோ அந்த சிறு நிறுவனங்களினுடைய வளர்ச்சியினுடைய அடிப்படையில் தான் அவர்களுடைய சப்ளை டு த மெயின் இண்டஸ்ட்ரீஸ், மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் தான் இன்றைக்கு ஒரு வளர்ந்த பொருளாதாரமாக அவர்கள் வளர்ந்திருக்கிறார். நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சொல்லலாம் இல்லையா? ஆமாம். சரி, ஒரு தொலைபேசி அழைப்பு நம்ம இணையலாம். ஹலோ, வணக்கம் வர்த்தக உலகம். சார், குட் மார்னிங் சார். வணக்கம் சார். நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ரப்பர் மோல்டிங் கம்பெனி வச்சுருக்கோம் சார், ஸ்மால் இண்டஸ்ட்ரி. சரிங்க சார். நாங்கள் வந்து ஜாப் ஒர்க் எடுத்து பண்ணிக்கிருக்கோம் சார். சரி சார், இது என்னன்னா இஎஸ்ஐ ப்ராப்ளம் ஒன்று இருக்குது சார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இஎஸ்ஐ பண்ணால் தான் ஜாப் ஒர்க் கொடுக்க முடியுன்றாங்க. சரி. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இஎஸ்ஐ பண்ணணும்னா லேபர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் இருக்காங்க, மறுபடியும் போயிட்டு மாதிரி வேறு ஆள் எடுக்கணும். ஸ்மால் ஸ்கேல்னா லேபர் ஸ்டாண்டர்டாக இருக்குது இல்லை. சரி சரி. எங்களுக்கு இஎஸ்ஐ ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இப்போ என்ன சார் நாங்கள் பண்ணலாம்? ரொம்ப ஒரு நியாயமான கேள்வி அவர் கேட்டுக்கிறோம். இல்லை, இப்போ உங்கள் பேர் என்ன? ராஜேஷ் கண்ணன் சார். ராஜேஷ் கண்ணன், இப்போ நம்ம வந்து இன்றைக்கு ஒரு தொழிலை நடத்தக்கூடிய ஒரு சிறுதொழில் அதிபராக நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன். இப்போ நம்மள்கிட்ட வேலை பார்க்குற ஒரு நபர்களுக்கு அவர்களுடைய ஒரு ஹெல்த், அவர்கள் வேலை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டாலும் கூட அவர்களுக்குரிய ஒரு காப்பீட்டு திட்டம் என்பது நம்ம நிச்சயமாக செய்யணும். இப்போ நம்ம வந்து அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம். இல்லை, அதே ஏதாவது ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு விரல் இழப்பு, இல்லை காலில் ஏதோ பட்டு கால் விரல் இழப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இழப்பு சூழல் பொழுது இன்றைக்கு இந்த இஎஸ்ஐ போன்ற நிறுவனங்கள் அந்த தொழிலாளிக்கு ஒரு பாதுகாப்பு திட்டத்தை அவர்கள் கொடுக்குறார்கள். நம்ம வந்து அதை அவர்களுக்கு பே பண்ணுற அந்த இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம பெருசாக நினைக்க வேண்டாம். இந்த திட்டங்கள் வந்து அவர்களுக்காக ஒரு பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய திட்டங்கள். அந்த திட்டங்களை நம்ம வந்து அதை கஷ்டம் நம்ம நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு மைண்டில் தான் இருக்குது. என்னை பொறுத்தளவில் மனதளவில் நீங்கள் வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ஆகட்டும், இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் ஆகட்டும், நம்ம அதை வந்து ரொம்ப கஷ்டம்னு நினச்சோம்னா ரொம்ப கஷ்டம்.
அதை வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதம் அந்த ரிட்டர்ன்லாம் கொடுக்குறது கஷ்டமாக இருக்குன்னா நிறைய ஆலோசகர்கள் இருக்காங்க. நீங்கள் அவர்கள்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள்ட்ட எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அத்தனை எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களே வந்து கான்ட்ரிபியூஷன்லாம் பே பண்ணிவிட்டு நீங்கள் செக் கொடுத்தா போதும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி மினிமம் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். என்னைய பொறுத்தல உங்களுக்கு நான் அன்பாக கேட்டுக்கிறேன், உங்களுடைய தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து அதை வந்து ஒரு சுமையாக நினைக்காதீங்க. எப்பயுமே ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி அந்த தொழிலாளர்களினுடைய முழு ஈடுபாடு, அந்த தொழிலாளர்கள் மேல் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு ஆத்மாத்மான ஒரு அன்பு அந்த அடிப்படையில் தான் இருக்குது. அதனால் இஎஸ்ஐ, பிஎஃப் போன்ற சோஷியல் செக்யூரிட்டி லெஜிஸ்லேஷன்ஸை மேக்ஸிமம் நீங்கள் வந்து அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ரொம்ப ஒரு அருமையான விவாதம் நீங்கள் முன்வைத்தது. இருந்தாலும் இதில் எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது. தயவுசெய்து தவறாக எடுத்துக்கலன்னா அந்த நேயருடைய சார்பாகவும் நான் அதை பேசலை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா, எப்படி வந்து அந்த ஒரு சிறு தொழில் முனைவோர் அவர் வந்து அவரிடம் வேலை செய்பவர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாரோ, அதே போன்று அந்த தொழிலாளிகளும் ஒரு முதலாளியை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள். நம்ம ஆளுங்க என்ன செய்யறாங்கன்னா 3 மாசம் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றாங்க, அங்க இருந்துகிட்டே வேற இடத்துல வேலைக்கு போறாங்க. ஸோ இந்த 3 மாசத்துக்கு இவர் இந்த ஃபார்மை வாங்கி பிஎஃப் கட்டி இஎஸ்ஐயை கட்டி எல்லாம் பண்ணி முடிக்கும் போது அவன் காணாம போயிடறான். திருப்பி திடீர்னு வந்து ஒரு நாள் நின்று, சார் எனக்கு அந்த ஃபார்மை பூரா கொடுங்க, அதுக்கு போறான். இதுல எங்கே சிக்கல் வருது அப்படின்னா, நீங்க சொன்னது மாதிரி அவருடைய உயிர் உடைமைக்கான பாதுகாப்பை அவர் ஏற்பாடு செய்கிறார், இது உண்மை. அதே சமயத்தில் அந்த தொழிலாளர்களும் தனக்கு உதவி செய்கிற அந்த முதலாளியை காப்பாற்ற வேண்டிய கடமையில் இருக்கும் பொழுது அரசு வேற ஏதாவது ஒரு மாற்று முடிவை இதில் எடுக்கலாம். உதாரணத்திற்கு குறைந்தபட்சம் 6 மாசம் வேலை செஞ்சா தான் உன்னுடைய இஎஸ்ஐபிஎஃப் உனக்கு வந்து அப்ளிகபிள், அப்படி இல்லைன்னா நான் திரும்ப போகும்போது உன்னுடைய சம்பளத்தில் அதை அந்த முதலாளி பிடித்துக் கொள்ளலாம். அப்படி போன்ற சட்டத்திட்டங்கள் இயற்றப்படும் பொழுது அந்த முதலாளியும் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அவருக்கு அது ஒரு சேஃப்டியா இருக்கும். உங்களை போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களிலே பணிபுரிபவர் வந்து அட்வைசராக இருக்கிறவர்கள் இதை எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து நம்ம தொழிலாளர்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நான் ஒரு பாலிசி அடிக்கடி எல்லாத்துக்கும் சொல்வேன். நான் எம்ப்ளாயியாக இருந்து தான் நான் வந்து ஒரு தொழில் முனைவராக மாறியிருக்கேன். எந்த ஒரு நிறுவனத்திலையும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 வருஷமாவது நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய லாயல்ட்டி டு த நிறுவனத்துக்கும் நல்லாயிருக்கும், அந்த நிறுவனத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு பங்கு எல்லாரும் இணைந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியம் வந்து நிச்சயமாக நீங்கள் சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். பட் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்ட சூழ்நிலைகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் வந்து இப்போ இன்னொரு கருத்தையும் நாங்கள் வந்து அமைச்சகத்துக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். என்ன அமைச்சகத்துடைய கருத்துக்கு முன்னால் நம்ம ஒரு தொலைபேசி அழைப்பு மறுபடியும் நம்ம தொடரலாம். ஹலோ, வணக்கம் வர்த்தக உலகம். ஆமாம் வணக்கம் சார். சொல்லுங்க. எங்கள் பொண்ணு மைக்ரோ பயாலஜியில் பிஜி முடிச்சிருக்குங்க. அது என்னென்ன வேலைக்கு போகலாம் சார், கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, இப்போ மைக்ரோ பயாலஜியினுடைய மிக சிறந்த ஒரு துறையாக மதுரை பல்கலைக்கழகம் நிச்சயமாக விளங்கிக்கிட்டு இருக்கு. பயாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நிறைய ஃபண்டிங் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் படித்த பல்வேறு மாணவர்கள் இன்றைக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸில், அமெரிக்காவில் எல்லாருமே வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி பயாலஜி படித்தவங்களாம் போயிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு துறை. மைக்ரோபயாலஜி என்பது மிக நல்ல ஒரு துறை. ஏன்னா இன்றைக்கி வந்து வளர்ந்து வருகிற ஒரு விஞ்ஞான உலகத்தில் இன்றைக்கு மைக்ரோபயாலஜியினுடைய பங்களிப்பு மிக சிறந்த அளவில் இருக்குது. ஆகையினால வந்து நீங்கள் உங்கள் டாக்டர் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்காங்களா எம்எஸ்சி படிச்சிருக்காங்களான்னு தெரியல, ஆனால் மைக்ரோபயாலஜியினுடைய பிஜி படிச்சிருக்காங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப நல்லா நிறைய இருக்குது. குறிப்பாக இப்போ வளர்ந்து வர நகரமாகிய பெங்களூர், ஹைதராபாத், ஈவன் சென்னையில் கூட பார்த்திங்கன்னா இந்த துறைக்கு வந்து மிக நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான பயோடெக்னாலஜி உள்ள நாடுன்னா இங்கிலாந்து தான். அதற்கு அடுத்தபடியாக தான் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம். ஆக இன்றைக்கு புதுமான வியாதிகள்லாம் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்து இறக்குற சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம காய்ச்சல் வந்து இறக்குறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா ஏதோ 4 நாள் காய்ச்சலாக இருந்தார், உடனே வந்து இது பண்ணிட்டார். இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி கூட நம்முடைய தமிழக முதல்வர் வந்து இன்றைக்கி தென் மாநிலத்தில் வந்து மாவட்டத்தில் வந்து நிறைய காய்ச்சல்கள் இருக்கிறது, பரவிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மதுரை மற்ற விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இது குறிப்பாக இது எப்படி கட்டுப்படுத்துறது, கொசுவினால் வரக்கூடிய வியாதிகள், புது வியாதிகள்லாம் வர்றது, அந்த மாதிரி முதலமைச்சரே வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை கூட்டி அதற்குரிய முடிவுகளையும் எடுக்கக்கூடிய கட்டாயமான ஒரு சூழ்நிலை. இதனுடைய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா
ஸோ இன்றைக்கு வளர்ந்து வருகிற இன்றைக்கி ஒரு விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில் மைக்ரோபயாலஜிக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. உங்கள் டாக்டருக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு உதவிகள் தேவைப்பட்டால் நிச்சயமாக என்னை அணுகலாம். அங்கே மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களும் என்னுடைய நண்பர்கள் தான். அவர்களோட மூலமாக உங்களுடைய டாக்டருக்கு உதவி பண்ண நான் தயாராக இருக்கேன். நன்றி சார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடரலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். இணைந்திருங்கள். உங்கள் சன் டிவியின் டீலா நோ டீலா சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க அரிய வாய்ப்பு. டீலா நோ டீலா வேட்டைக்காரன் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர்கள் அனைவருக்கும் 25,000 ரூபாய் பரிசு உறுதியாக உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தற்போது திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் வேட்டைக்காரன் திரைப்படத்தை உடனே பாருங்கள். உங்கள் சன் டிவியில் நாளை முதல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்கப்படும் கேள்விக்கு சரியான விடையளியுங்கள். டீலா நோ டீலா வேட்டைக்காரன் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் பங்கேற்று குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை பரிசாக வெல்லுங்கள். உங்கள் வீட்டு உபயோக பொருட்களின் மீது ஹை வோல்டேஜின் தாக்குதல், லோ வோல்டேஜின் தாக்குதல் இவை அனைத்தையும் கட்டி காத்திடும் வாரியர் சிஸ்காம் ஸ்டெபிலைசர் வீட்டு உபயோக பொருட்களின் தலையாய தேவை. ஏங்க மாசம் மாசம் பையன் கிட்ட இருந்து வேணா பணம் கேட்கலாம் இல்ல? நோ, வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு தடவை தான் கையேந்திருக்கேன். உங்க அப்பா கிட்ட உன் கைய பிடிக்க. எதுக்கு? இது அனுபவிக்கவா? இல்ல, சிங்கப்பூர்ல அனுபவிக்க. இதுவரை பென்ஷன் பிளான்ஸ் வழங்குவது HDFC ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்சூரன்ஸ். ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் தலை நிமிர்ந்து வாழ்ந்திடுங்கள். மாடி